மிஸ் ஃபார்கே இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? உங்க இஷ்டத்துக்கு எங்கேயும் போக கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. உங்களோட இந்த குழந்தைத்தனத்தால நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. மிஸ்டர் கான், என்னோட போனோட பேட்டரி டெட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணட்டும்? அப்ப ஏதாவது பிசிஓல இருந்து போன் பண்ணிருக்கலாம்ல. உங்களுக்கு என்ன பெரிய ஸ்மார்ட்னு நினைப்பா? யார்கிட்டயாவது போன் வாங்கி ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, நீங்க எங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு. இதுல நான் என்ன ரொம்ப ஸ்மார்ட்டா காட்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு மிஸ்டர் கான்? நான் எப்படியாவது எந்த நிலைமையிலயாவது டைம்க்கு வீட்டுக்கு வந்து சேரணும்னு தான் நினைச்சேனே தவிர, அங்க எங்கயாவது போய் பிசிஓ தேடி நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு சொல்றதை விட நான் வீட்டுக்கு வந்து சேரணும்னு நினைச்சேன். நான் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேனேன்னு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா நீங்க இப்படி தேவையில்லாம நீங்க ஏன் இப்படி கத்துறீங்க மிஸ்டர் கான்? அப்படின்னா நீங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்லைன்னு இப்ப சொல்ல வரீங்களா? இந்த பொறுப்பில்லாத தனத்தை சரின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஒருவேளை ஏதாவது ஆயிருந்தா? ஒன்னும் ஆகல இல்ல மிஸ்டர் கான். ஏதாவது ஆயிருந்தா எதுக்காக இவ்ளோ ஹைப்பர் ஆகுறீங்க நீங்க? நான் ஏன் ஹைப்பர் ஆகுறேன்னா, இதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாதா மிஸ் ஃபாரூக்? இங்க என் உயிரே போயிட்டு இருக்கு. நீங்க சார், அவ என்ன சொல்ல வராங்கறத கொஞ்சம் கேளேன். பாவம் தானே. அம்மா, இவங்க ஒண்ணும் பாவம் இல்ல. இவங்க போய் சொல்றதுக்கு காரணமே நீங்க தான். நான் இவங்கள போக வேண்டாம்னு சொல்லியும் போயிருக்காங்க. அல்லாமியா, வாட்ஸ் ராங் வித் யூ மிஸ்டர் கான்? நான் என்ன பால் குடிக்கிற குழந்தையா என்ன? என்னால என்ன நல்லாவே பாத்துக்க முடியும். அப்புறம் கொஞ்சம் வெளியில போறதுக்கு கூட நான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? மிஸ் ஃபாரூக், நீங்க என்கிட்ட பெர்மிஷன் வாங்கியே ஆகணும்னு நான் ஒன்னும் சொல்ல வரல. நான் இப்ப என்ன சொல்றேனோ அதை தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேங்கிறேனா? நீங்க சொல்றதை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லையா? நாம ஏன் இன்னும் ஆர்கியூ பண்றோம்னு எனக்கு புரியவே இல்ல. நான் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். that's it. நீங்க எப்படி வீட்டுக்கு வந்தீங்க? டாக்ஸி எல்லாம் ஸ்ட்ரைக், பஸ்ஸும் எதுவும் ஓடல. எப்படி திரும்பி வந்தீங்க? ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நான் லிஃப்ட் வாங்கிக்கிட்டு வந்தேன்னு தெரிஞ்சா மிஸ்டர் கான் அவ்வளவுதான் ஆட்டம் பாம் மாதிரி வெடிச்சு தள்ளிடுவாரு. நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்படி திரும்பி வந்தீங்க? What's the big deal மிஸ்டர் கான்? நான் எப்படி வந்தேன்ல கேக்குறீங்க? நான் தான் வந்துட்டேன் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். எனக்கு தூக்கம் வேற ரொம்ப வருது. குட் நைட். உங்களோட இந்த irresponsible behavior தான் என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குதுமா. நீங்க சொன்னதை நான் கேட்டுட்டேன் மிஸ்டர் கான். அப்புறம் உங்களோட பிஹேவியரும் கம்மியா ஒண்ணும் என்ன இரிட்டேட் பண்ணல. ஓகே, உங்களுக்கு தூக்கம் வருதுல்ல? இப்போவும் தான் வருது. அப்ப போய் தூங்குங்க. எதுக்காக என்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் ஆசை இல்ல. எனக்கும் இல்ல. அப்படின்னா போங்க. நீங்க போங்க. போறேன். பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல? ஆமா, போன தடவை இவங்க சண்டை போட்டப்போ 3 நாள் பேசாம இருந்தாங்க. இப்போ ஒரு வாரம் பேசாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னால உங்களுக்கு புரிய வைக்கவே முடியல. ஆனா நீங்க எல்லாரும் நியூ ஜெனரேஷனை சேர்ந்தவங்க. இந்த கப்பல் ஃபைட்ஸ் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுப்பா. ஏதாவது நிச்சயமா பண்ணி ஆகணும். இவங்க சண்டை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். என்ன பண்றது? ஏதாவது பண்ணுவோம். அம்மா, என்னோட முடிவை மாத்த வந்திருந்தீங்கன்னா அதை விட்டுடுங்க. நான் எந்த முடிவையும் மாத்துறதுக்கோ இல்ல விவாதம் பண்ணவோ வரல. உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியும் நிக்கத். நம்ம யார் மேலேயாவது உயிரா இருக்கும்போது அவங்க நம்மள நினைக்கிறத விட்டுட்டு வேற ஒருத்தங்களை விரும்பும் போது நம்ம மனசு எவ்வளவு பாடுபடும்னு உன் அம்மாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது நிக்கத்.
மனசு ரொம்ப வலிக்க தான் செய்யும். அந்த வழியில இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்ய தயாராயிடுவோம். நீ ஒன்னும் அந்த மாதிரி பண்ணலையே நிக்க. இல்லம்மா, நான் ஒண்ணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. நான் என்ன பண்றேனோ நல்லா யோசிச்சு தான் பண்றேன். எனக்கு இந்த சம்பந்தத்துல முழு விருப்பம்தான். சரி, அப்படின்னா நீ இந்த விஷயத்தை என்னுடைய கண்ணை பார்த்து சொல்லு நிக்க, ப்ளீஸ் சொல்லு. அம்மா, நான் ஃபரானை நிக்கா பண்ணிக்க நினைக்கிறேன். இது எனக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் நான் எடுத்த சரியான முடிவு. நிக்கத், உனக்கு ஒரு விஷயம் தெரியாதம்மா. நான் எவ்வளவு நாளா உன்னை கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்போ அந்த கனவு நினைவாக போகுது. இன்ஷா அல்லாஹ் ஃபரான் நிச்சயமா உன் மேல அன்பு காற்றவரா உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பாருமா. என் நிக்கத்துக்கு என் கையால நான் அலங்காரம் பண்ணி விடுவேன். நீங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லலாம்க்கா, ஆனா என்கிட்ட சொல்ல முடியாது. ஹுமேரா, இப்ப நீயுமா? நீ ஒருத்திதான் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம இருந்த. ஏன்னா நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்டுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நாம கண்ணை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்காக்கா? நான் அயானை விரும்புற விஷயத்த என் மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிட்டு இருக்கும்போது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீ இந்த உலகத்துக்கிட்ட வேணா உண்மையை மறைச்சிடலாம், ஆனா என்கிட்ட மறைக்க முடியாது நீங்க. அதே மாதிரிதான் நீங்க இந்த பொய்ய இந்த உலகத்துக்கிட்ட சொல்லிடலாம், ஆனா ஹுமேரா கிட்ட சொல்ல முடியாது. அக்கா, முன்னாடி உங்களோட கவலையை என்னால பங்கு போட்டுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா இப்போ உங்க வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஹுமேரா, என்கிட்ட இதை தவிர வேற வழியே இல்ல. சில வலியை தாங்கிக்க முடியாம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். அதை விட்டு ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் முயற்சி செய்யறேன். ரொம்ப தூரம், ரொம்ப தூரம் ஹுமேரா. அதுக்காக தான் இதையெல்லாம் நான் பண்றேன். எனக்கு எது புரியுதுக்கா, உங்களை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஜோயா, அண்ணா உங்களை எவ்வளவு விரும்புறாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. தெரியுமா, நீங்க அங்க போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சோன்னு அண்ணா ரொம்ப கவலைப்பட்டாரு. ஒரு வாய் கூட அவர் சாப்பிடவே இல்லை. எப்படி சாப்பிடுறது? நான் எவ்வளவு கவலையா இருந்தேன். அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா எனக்கு கோவம் வராதா என்ன? மிஸ்டர் கான் எனக்கு என்ன தவிர வேற யார பத்தியுமே கவலை இல்லைன்னு நினைக்கிறாரு. அங்க ரோட்ல நான் எவ்வளவு நேரமா தனியா நின்னுட்டு இருந்தேன்னு தெரியுமா? ரொம்ப பயந்து வேற போயிருந்தேன். அவர் என்கிட்ட வந்து ஜோயா நீ எங்க இருந்த, எப்படி இருந்த, என்ன நிலைமையில இருந்தேன்னு கேக்குறத விட்டுட்டு என்ன கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு புரியுது ஜோயா, பட் ப்ளீஸ் காம் டவுன், காம் டவுன். அண்ணாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவருக்கு கோவம் வந்துட்டு அதுக்கப்புறம் எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாரு. யார் அவரை தடுத்தது? நல்லா யோசிக்க சொல்லு. கோவத்துல நிறைய பேசிட்டோம்னு யோசிக்கிறேன். ஆனா ஒரு பக்கம் என் கோவம் நியாயமானதான் தோணுது. ஆமா, உங்க கோபமும் நியாயமானதுதான். ஆனா ஒரு சில நேரம் நீங்க அவங்க பக்கம் இருந்து யோசிச்சு பார்க்கணும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அவங்களுக்கு தோணுனா போயிடுவாங்களா? அவங்களுக்காக மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்தா ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்க. அப்படி இல்ல, நஜ்மா சொன்னது என்னன்னா அவங்க உங்களை மீட்டிங்ல டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க.
அதான் சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. சொல்லிட்டு போறதா மட்டும் என்ன ஆயிருக்க போகுது நஜ்மா? மிஸ்டர் கான் அப்போ என்ன திட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன்னா அவருக்கு என்ன திட்டத்துக்கு ஏதாவது சாக்கு வேணும். மீட்டிங்ல டிஸ்டர்ப் பண்ணிருந்தாலும் கத்துவாரு, டிஸ்டர்ப் பண்ணலைனாலும் கத்துறாரு. ஜோயா, நீங்க கொஞ்சம் அண்ணாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்க ட்ரை பண்ணுங்க. அவர் உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாரு. நீங்க அவர் கண்ணு முன்னாடி இல்லைன்னா அவர் உயிரே போயிடுற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் கொஞ்சம் அதிகமா சத்தம் போடுறாரு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அக்கறையா இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு சண்டை போடணும்? இங்க பாருங்க, எங்க அன்பு அதிகமா இருக்கோ அங்கதான் கோபமும் அதிகமா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்திலே அது காணாமலையும் போயிடும். அக்கறை ஜாஸ்தியா இருக்கணும், கோபம் கம்மியா இருக்கணும். ஜோயா, நீங்க கோவமா இருந்தா அண்ணா வருத்தப்படுவாரு. நீங்க 2 பேரும் வருத்தமா இருந்தா இந்த வீடு எப்படி சந்தோஷமா இருக்கும்? அதனால என்ன உமேரா இது? ராத்திரி எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நீ இன்னும் தூங்கல? அம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கேங்கிறதுக்காக இப்படி ராத்திரி எல்லாம் தூங்காம இருக்கணுங்கிறது ஒன்னும் அர்த்தம் இல்ல. உமேரா, நீ நேரத்துக்கு சாப்பிடணுமா? நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், அப்புறம் நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடணும். நான் இந்த வீட்ல இல்லாத நேரத்துல நீ நிறைய தப்பு பண்ணிருக்க. மசாலா கலந்த சாப்பாட்ட சாப்பிட்டிருக்க. உனக்கு தான் தெரியும்ல உமேரா, நீ மசாலாவை சாப்பிடக்கூடாது. அதுலயும் முக்கியமா மிளகாய சாப்பிடவே கூடாது. நீ ஏமா கேட்கவே மாட்டேங்கிற? உன்னோட அம்மாவை நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா? உமேரா, இதயத்துல பிரச்சனை இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனை நல்லாவே தெரியுமா? என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா, எனக்கு வீக்னஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியும், அவ்வளவுதான். ஆனா நீங்க என்னமோ நான் செத்து போற மாதிரி கவலைப்படுறீங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பேசாத உமேரா. சாரிம்மா, திரும்பவும் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன். சாரி. உன்னோட உடம்பு சீக்கிரமாவே குணமாயிடுமா? ரொம்ப சீக்கிரமாவே குணமாயிடும். சரிம்மா, சீக்கிரமா மாத்திரையை சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்கலாம். படுத்துக்கம்மா. ஒரு சில வலிய தாங்கிக்க முடியாம போயிடுது. அதனால அந்த வலியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நாம முயற்சி செய்யறோம். எனக்கு தெரியுமா, என் உடம்பு சரியே ஆகாது. அதோட எனக்கு அது சரியாகணுங்கிற ஆசையும் இல்ல. எல்லாத்தையும் தாங்கிக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வலியிலிருந்து ரொம்ப தூரம் போக நினைக்கிறோம். அதே மாதிரி நானும் என் வலியை விட்டு ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன்.
நஜ்மா, நாம கிளம்பலாமா? ஆ ஓ கிளம்பலாம். நான் இப்ப வந்துடுறேன்னா. I'm sorry. I'm sorry too. It's okay. You know, நீங்க என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்க. நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன் மிஸ்டர் கான். Trust me. அப்புறம் எதுக்காக இந்த முட்டாள்தனமான காரியத்தை பண்ணீங்க? முட்டாள். உங்களுக்கு என் மேல இவ்ளோ அக்கறை இருக்குங்கறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓ, ஆக்சுவலி நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு உங்களை பத்தி கவலை இல்ல, தோனியை பத்தி தான் கவலை. அவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். பாவம். ஓ ரியலி? அப்புறம் நீங்க தோனியை பத்தின கவலையில தான் சாப்பிடாம கூட இருந்திருக்கீங்க, ரைட்? நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி நான் சாப்பிடுறது? அப்ப சரி, நான் இதை வச்சு ஒரு கவிதை சொல்றேன். earthquake வரும்போதெல்லாம் மில்க் மாறுது மில்க் ஷேக்கா. earthquake வரும்போதெல்லாம் மில்க் மாறுது மில்க் ஷேக்கா. டோன்ட் வரி மிஸ்டர் கான், நான் உங்களுக்கு பண்ணி தரேன் ஒரு வண்டர்ஃபுல் கேக். மிஸ் ஃபாரூக்கி, நீங்க கேக்குன்னு சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. நான் என்னோட எல்லா சீரிஸையும் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். மிஸ்டர் கான், பை தி வே, நான் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்தேன்? நான் கவிதை சொல்லும்போது நீங்க வா வான்னு சொல்லணும். வா வா சோயா. வாங்க வாங்க வாங்க. Good morning. Good morning. குட் மார்னிங். குட் மார்னிங். ஒரு நிமிஷம். வெயிட். சொல்லுங்க. குட் மார்னிங் மிஸ் ஜோயா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ராஜ்வீர் சிங். நேத்து ராத்திரி நீங்களா இங்க? எதுக்கு? நேத்து ராத்திரி நான் உங்களை உங்க வீட்ல டிராப் பண்ணல. அதுக்கப்புறம் நான் திரும்பி போகும்போது தான் பார்த்தேன் உங்க இயரிங் என்னோட கார்ல இருந்தது. இன்னைக்கு இந்த வழியா தான் நான் போனேன். அதனால இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். Oh, so nice of you.